எப்ஸ்டின் ஃபைல்ஸ் EPSTEIN. இது நிறைய சோஷியல் மீடியா டக்கு டக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே என்ன குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதோட உண்மை என்ன அப்படின்னு நான் கிளீனா சொல்லிடுறேன். அது வந்து ஒரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு நெட்வொர்க். ஜெஃப்ரி எப்ஸ்டின் தான் அது இது பண்ணாரு. அவர் இப்ப உயிரோட இல்லை. அவரு சில உண்மைகளை அதுல போட்டிருக்கிறார். அது பேசிக்கா வந்து நம்ம அமெரிக்கா ஜனாதிபதி, அவரை சுத்தி இருக்கிறவங்க, இன்னும் ரொம்ப பிரபலமான அமெரிக்கால இருக்குவாங்க. இவங்களை வச்சு அவர் அந்த வேலையை சாதிக்க முடியும், இவங்களை வச்சு இதை பண்ண முடியும், பொருளாதாரத்தை இப்படி கொண்டு வர முடியும், அப்படி இப்படின்னு அந்த அமெரிக்கால இருக்கிற ரொம்ப அதிக பணக்காரங்கள் அவங்கள வச்சு ஒரு நெட்வொர்க் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இது பல வருஷமா போயிட்டு இருக்கு போல இருக்கு. இது எந்த நாட்டுல, எல்லா நாட்டிலையும் தான் இருந்திருக்கு. அந்த காலத்து ராஜாக்கள் இதுல இருந்து தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப ஏன் அது பெருசா இருக்குன்னா, அதை வந்து ஜனவரி 30 அமெரிக்க அரசாங்கம் பொது வழியில விட்டுருக்காங்க. அதுல எல்லாருடைய பேரு எல்லாமே இருக்கு. யார் யாரெல்லாம் வந்தா, யார் இமெயில் அனுப்புனா, யாரு இதை பத்தி பேசினா, அப்படி இப்படிங்கிறது எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு பொதுவா இது பண்றாங்க. இது அமெரிக்கால சகஜமா நடக்கும். பட் ஆனா இதை இப்ப பெருசா ஏன் பேசுறாங்கன்னா, அதுல இந்தியால இருக்கிற முக்கியமான ஒரு 4-5 பேரையும் போட்டுட்டு பேசுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் தியரி. நம்ம யாரை பத்தி வேணாலும் எதை பத்தி வேணாலும் பேசலாம். நம்ம விஜயை பத்தி கூட தப்பா பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அஜித்தை பத்தி தப்பா பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. யார் கண்டா சும்மா போட்டு விடுவோமே அப்படின்னு போட்டு விடுறதா. பட் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம வந்து உண்மையை தான் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் வந்து அம்பானி பேர் இருக்கு, பல தலைவர்கள் பேர் இருக்கு, ஏன் சம்டைம்ஸ் மோடியோட பேர் இருக்குன்னு கூட ஏதோ ஒரு தமிழ் சேனல்ல போட்டிருக்காங்க. அதனாலதான் இதை போடணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் வந்து இது ஒரு லாபிங்னா இப்போ உதாரணத்துக்கு நீட்டையே எடுக்கணும் அப்படின்னு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது அரசியல் விதமா இல்லாம, அது யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு இதை கொடுத்து, அந்த ஒரு சிலவங்களுக்கு வந்து வாட்ச் கொடுத்தா பிடிக்குமா இருக்கும், சிலவங்களுக்கு வந்து சூதாடுறதுக்கு ஒரு இடத்த கொடுத்தா நல்லா இருக்குமா இருக்கும், சிலவங்களுக்கு பெண்கள் வீக்னஸ் இருக்கும், சிலவங்களுக்கு போதைப்பொருள் வீக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வீக்னஸை வச்சு இது பண்ற உள்ள சூழ்நிலையில உருவாக்குன நெட்வொர்க் இது. அது பத்தி நம்ம ஆழமா தெரிஞ்சிருக்க வேண்டாம். முக்கியமான பேர் 1-2 பேர், பில் கேட்ஸ் பேர் இருந்துச்சுன்னு இருக்காங்க, எலன் மஸ்கோட பேர் இருக்காங்க, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், இந்த மாதிரி பெரிய பேரெல்லாம் இருக்கனால அமெரிக்கால வந்து ஆகா ஓகோன்னு பேசுறாங்க. அங்க பேசினா நம்ம தமிழர்களும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிடும். பட் உண்மை இது ஒரு சாதாரண நெட்வொர்க். அது எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தான். அந்த லாபியிங் நெட்வொர்க்னால அவங்க கிட்ட தொடர்பு இருக்கவங்க, அவங்களோட வீட்டுக்கு போனவங்க, இல்ல அவங்களோட ஐலண்டுக்கு போனவங்க, இதை வச்சு ஒரு ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பொருள்படுத்தாம தூக்கி வாரி போட்டுட்டு நம்மளோட அரசியலை பார்ப்போம். விஜய் ஜெயிக்கிறாரா, இல்ல அண்ணாமலை ஜெயிக்கிறாரா, இல்ல யார் இந்த அடுத்த ஆட்சி அமைக்க போறாங்க, தமிழ் மண் எப்படி இருக்க போகுது, தமிழோட எதிர்காலம் அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது, அதை பத்தி பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.